சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் 10th +2 டிப்ளமோ ITI BE அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்தால் உங்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப ரயில்வே துறையில் வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மற்றும் இந்த ஆண்டு 2024 தேர்வுகள் நடைபெறுகிறது. எனவே நீங்க இந்த RPF மற்றும் RRB இந்த ரயில்வே போட்டித் தேர்வுகளை தமிழ்ல படிச்சு தமிழ் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். ஆனால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் CBSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் வெற்றி பெறலாம். எனவே இப்ப நீங்க இந்த டிவியில பாக்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1. இந்த வால்யூம் 1 புக்கு இந்த மாதம் ஏப்ரல் இறுதியில் ரிலீஸ் பண்ணுவதற்கான முயற்சியில ஏறக்குறைய 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. எனவே NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது என்ன? இந்த வால்யூம் 1 புக் என்பது அப்ஜெக்டிவ் டைப். நீங்க பாக்குற மாதிரி ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும் மற்றும் இது ஃபுல்லாவே மல்டிபிள் சாய்ஸ். இதுல 10,000 வினா விடைகள் 10,000 கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். மற்றும் இந்த RPF தேர்வுல என்ன நீங்க கவனிக்கணும், நீங்க RPF ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, RPF தேர்வுல டைம் கம்மியா இருக்கு, ஆனால் கொஸ்டின்ஸ் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதாவது RPF SI மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வுல 90 நிமிடங்களுக்கு 1.5 மணி நேரத்துல 120 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். எனவே நீங்கள் 120 கேள்விகள்ல 100 கேள்விகளுக்கு சரியாக கரெக்டா பதிலளித்தால் உங்களுக்கு மெரிட்ல மார்க் வந்துடும். ஏன்னா 2019 நடைபெற்ற RPF தேர்வுல கட் ஆஃப் எபோவ் 80 மேல வச்சுக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு போட்டியா நார்த் இந்தியன்ஸ் தான் வருவாங்க, சவுத் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2019 நடைபெற்ற RPF தேர்வுல அதிகமா செலக்ஷன் இருக்குது அந்த நார்த் இந்தியன்ஸ். எனவே அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க போட்டி போட்டாதான் இந்த RPF தேர்வுல வெற்றி பெற முடியும். எனவே NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 இந்த இண்டெக்ஸ் பேஜ் பார்க்க நினைக்கிறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் புக்கு ஆர்டர் பண்றவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊரு, எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அது குறித்த தகவலை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா புக்கோட இண்டெக்ஸ் பேஜை நீங்க பார்க்கலாம். இதான் மாடல் ஃபார்மேட், சரிங்களா? மற்றும் திருச்சியில் நேரடியாக வாரந்தோறும் மாதிரி தேர்வு அதாவது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் நினைக்கிறவங்க அது திருச்சியில நேரடியா டைரக்டா ஆஃப்லைன் கிளாஸ். அதை ஜாயின் பண்ணிக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் RPF RRB இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த RPF RRB தேர்வு என்பது TNPSC போல் அல்ல, இதுல 1/3 அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க் இருக்கு. எனவே அதற்கு தகுந்தபடி நீங்கள் துல்லியமாக விடையளிக்க வேண்டும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 45 இருந்து பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. இந்தியாவின் மின் உற்பத்தியில் அதிக பங்களிப்பது எது? இந்தியாவின் மின் உற்பத்தியில அதிக பங்களிப்பது எது? கொஸ்டின் நம்பர் 45க்கு சரியான விடை ஆப்ஷன் பி தெர்மல் பவர், அதாவது அனல் மின்சாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. கீழ்கண்டவற்றில் உலக வங்கியின் குழுவில் சேராதது எது? வேர்ல்டு பேங்கோட அந்த குரூப்ல சேராதது எது? கொஸ்டின் நம்பர் 46க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ADB. ADB என்பது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி. மற்ற எல்லாமே IBRD, IFC, IDA எல்லாமே இந்த வேர்ல்டு பேங்கோட சம்பந்தப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 46க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகள் எந்த டெம்பரேச்சர் வெப்பநிலையில் சமமாக இருக்கும்? கொஸ்டின் நம்பர் 47க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ -40. கொஸ்டின் நம்பர் 47க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. குதிக்கும் மரபணுக்கள் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? குதிக்கும் மரபணுக்கள் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 48க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரிகோர் ஜோகன் மெண்டல். கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்பவர் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 48க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. சந்திராயன் 1 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது எப்போது? நல்லா பாருங்க. சந்திராயன் 1 செயற்கைக்கோள் இந்த விண்கலத்தை எப்ப அனுப்பிச்சாங்க? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சந்திராயன் 2 அனுப்பிச்சாச்சு, சந்திராயன் 3 அனுப்பிச்சாச்சு. இப்ப பாருங்க சந்திராயன் 1, 2, 3 இது மூணுமே நமக்கு அவசியம். பாருங்க சந்திராயன் 1 எப்ப அனுப்பிச்சாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 49க்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2008 அக்டோபர் 22. கொஸ்டின் நம்பர் 49க்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2008. நல்லா பாருங்க 2008 அக்டோபர் 22ல தான் சந்திராயன் 1 அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க. ஓசோன் மண்டலத்தில் ஓட்டைனா டிப்ரெஷன், ஓட்டை ஏற்படும் பொழுது கதிர்வீச்சின் அலைநீளம் எவ்வளவு இருந்தால் அது புவியின் மேற்பரப்பை அட்டாக் பண்ணும், தாக்கும்? கொஸ்டின் நம்பர் 50க்கு சரியான விடை ஆப்ஷன் பி 10⁻⁻7 மீட்டர். 10⁻⁻7 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 50க்கு சரியான விடை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க. உலகளாவிய தொடர்புக்கு தேவையான செயற்கைக்கோள் எத்தனை? அதாவது உலகளாவிய
தொடர்பு அப்படின்னா குளோபல் கம்யூனிகேஷன். அந்த குளோபல் கம்யூனிகேஷனுக்கு தேவையான செயற்கைக்கோள்கள் எத்தனை? கொஸ்டின் நம்பர் 51க்கு சரியான விட ஆப்ஷன் சி 3 செயற்கைக்கோள். தேர்ட் கொஸ்டின் நம்பர் 51க்கு சரியான விட ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க. மோனோசைட் என்பது எதனுடைய தாது? மோனோசைட் என்பது எதனுடைய தாது? கொஸ்டின் நம்பர் 52க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ தோரியம். சோ இந்தியாவில் இந்த தோரியம் தாது அதிகம் கிடைக்கும் மாநிலம் கேரளா. சோ கொஸ்டின் நம்பர் 52க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ தோரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க. புவியில் ஒரு மனிதனின் எடை 600 யங் 10 ஃபார் நியூட்டன் அப்படின்னா சந்திரன்ல மனிதனின் எடை என்ன? சோ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, சந்திரனுடைய ஈர்ப்பு விசை என்பது பூமியின் ஈர்ப்பு விசையில 6ல் 1 பங்கு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப பூமியில் ஒரு மனிதனோட எடை வந்து என்னவா இருக்கோ அதை 6ஆல டிவைட் பண்ணோம்னா அவ்வளவு எடை தான் அவங்க சந்திரன்ல இருப்பாங்க. அப்ப இங்க என்ன பண்றீங்கன்னா 600 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா சோ நமக்கு 100 கிடைக்கும். அப்போ பூமியில் ஒரு மனிதனின் எடை 600 நியூட்டன் என்றால் சந்திரன்ல அந்த மனிதனின் எடை 100 நியூட்டன். கொஸ்டின் நம்பர் 53க்கு சரியான விட ஆப்ஷன் டி 100 என். சோ இதெல்லாம் முக்கியமானது. இதான் என்சிஆர்டி புக் மாடல் ஃபார்மேட். மற்றும் நீங்கள் மாடல் ஃபார்மேட் பார்க்க நினைச்சாலும் இண்டெக்ஸ் பேஜ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. புக் ஆர்டர் பண்றவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல் டெய்லி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.